இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. சிட்சையை நாம் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. சிட்சை என்று சொல்லும்போது அது ஒரு தண்டனை, ஒரு கடிந்து கொள்ளுதலாக அது காணப்படுகிறது. நாம் யாருமே சிட்சிக்கப்படுதலை நாம் விரும்புவது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு உபத்திரவங்கள், ஒரு சோதனைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் வெறுக்கிறோம். அந்த சிட்சையை நாம் விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் நாம் சோதிக்கப்படுகிற பொழுது, சிட்சிக்கப்படுகிற பொழுது, ஒருவேளை ஒரு சில காரியங்களிலே நம்ம தண்டிக்கப்படுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சில வேளைகளிலே நம்மை கடிந்து கொள்ளுகிறார். நம்மிடத்திலே தவறுகள் காணப்படுகிற பொழுது, வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார். நாம் அப்பொழுது சோர்ந்து போகிறோம். அருமையான இந்த வசனம் சொல்கிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது, பிள்ளைகள் தவறான பாதையில போகிற பொழுது, உண்மையான தகப்பன், ஒரு அன்புள்ள தகப்பன் என்ன செய்வான்? பிள்ளைகளை கடிந்து கொள்ளுவான். சிட்சித்து பிள்ளைகளை என்ன செய்வான்? கடிந்து கொள்ளுவான். அவன் ஒரு உண்மையான ஒரு அன்புள்ள தகப்பன். நம்முடைய ஆண்டவரும் அதே போலதான். அவர் நேசிக்கிற பிள்ளைகள், அவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். எதுக்காக இந்த சிட்சை? நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல. நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே அவ்வப்போது நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு சில சிட்சைகளை கொடுத்து நம்மை சரிப்படுத்துகிறார், நம்மை உணர்த்துகிறார். ஏனென்று சொன்னால், நாம் நித்தியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பாவத்தோடு யாரும் அந்த இடத்திற்கு வர முடியாது. அதற்காக ஆண்டவர் நமக்கு நீதி சரி கட்டுவதற்காக ஒரு சில சிட்சைகளை, தண்டனைகளை கொடுத்து நம்மை சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தரால நம்ம சிட்சிக்கப்படும் போது நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொன்னை பார்க்கிறோம், ஒரு தங்கத்தை பார்க்கிறோம். அந்த தங்கம் என்ன செய்யப்படுகிறது? புடமிடப்படுகிறது. எதற்காக? அதனுடைய அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு சுத்த பொன்னாக மாறுவதற்காக அந்த பொன் புடமிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவரும் நம்மேல் வைத்த அன்பின் மிகுதியின் காரணமாக அவர் அநேக வேளைகளிலே நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். நாம் சோர்ந்து போகிறோம், நாம் துவண்டு போகிறோம், அநேக வேளைகளிலே பின்வாங்கி போகிறோம். ஏன் இந்த பாடு? ஏன் இந்த உபத்திரவம்? எதற்கு இந்த காரணம் இல்லாத சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வருகிறது? ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கும்படி வைக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். ஆனால் நாம் அப்படி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச காலத்து பாடுகள், இது நம்முடைய தாய் தகப்பன்மார் நமக்கு என்ன செய்வாங்க? சரீரத்தின்படி பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? பிள்ளைகள் வழி விலகி போகும்போது கண்டிப்பாங்க. ஏன்? அவங்க நம்முடைய பிரயோஜனத்திற்காக, பிள்ளை கெட்டு போகக்கூடாது, பிள்ளை வழிதவறி போகக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள், தாய் தகப்பன்மாரை என்ன செய்கிறார்கள்? கண்டிக்கிறார்கள். சரீர பிரகாரமான பெற்றோர்கள். ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆண்டவரும் கூட நம்ம பாவம் செய்கிற பொழுது, நம்முடைய வழி அவருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிற பொழுது, நம்முடைய காரியங்கள் அவருக்கு முன்பாக செம்மையா இராத நேரங்களிலே அவரும் நம்ம என்ன செய்கிறார்? சிட்சித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொன்ன புத்திமதியை மறந்தீர்கள். ஆமா, எல்லாருக்கும் இந்த சிட்சையை ஆண்டவர் கொடுக்கறதுல அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிட்சிக்கிறார். ஒரு வியாதியின் நிமித்தமாக ஒரு சிட்சை நமக்கு ஆண்டவர் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவர் சில வேளைகளிலே நம்மை சிட்சிக்கலாம்.
நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமே நிதானித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது, ஆண்டவரே என்னிடத்துல என்ன குற்றம் இருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த சிட்சையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை தாரும், என் பாவத்தை எனக்கு உணர்த்தும், என் குறைவை எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவர் அந்த குறைவை நமக்கு உணர்த்துகிறார். நாம் செய்த தவறை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம் முறுமுறுக்காதபடி, நாம் ஆண்டவர் மேல் குறை சொல்லாதபடி, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் காத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நாம் சரிப்படுத்தும் போது அந்த சிட்சை நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அந்த சிட்சை நமக்கு மிகுந்த சமாதானமாகிய பலனை தருகிறது. நம்ம வாசிக்கிறோம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த சிட்சையும் நமக்கு தற்காலத்துல அது நமக்கு கடினமாய் தோன்றும், ஆனால் அதிலே நம்ம பழகியவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் பாதங்களுக்கு நீங்கள் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்துங்கள். ஒருவேளை ஜெபிப்பதை விட்டிருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், சிட்சைகளின் நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நாம் திரும்ப நிமிர்த்தி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். குறைவுகளை எனக்கு காட்டும் ஆண்டவரே, என் குறைவை எனக்கு சுட்டி காட்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு குறைவை சுட்டி காட்டுவார், நம்மை மறுபடியும் அவர் சீர்படுத்துவார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் காலை வேளையிலே நீர் ஒரு சிட்சிக்கிற ஒரு தகப்பன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, தகப்பன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல நீர் எங்களை கண்டிக்கிறீர், நீர் எங்களை தண்டிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களுடைய குறைவுகளை நாங்கள் உணர்ந்து மறுபடியும் உம்மிடத்திலே வருகிற பொழுது எங்களுக்கு பெரிய பலனை அது தரும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். சோர்ந்து போன மக்களை ஆண்டவர் பலப்படுத்துங்க ஆண்டவரே, தளர்ந்து போன கைகளை ஆண்டவர் திடப்படுத்துங்க சுவாமி. நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை